ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களது இல்லற வாழ்க்கை இனிதாக மாறிட எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் சந்தியா, வயது 31 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க. எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு இவங்க பிபிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் மாதம் 9500 சேலரியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் வரன். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கும்பகோணத்தை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. ஒரு சொந்த வீடு இருக்குங்க, கொஞ்சம் நிலம் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தங்கை மட்டும்தாங்க. ஸோ அவங்க படிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ரொம்ப வருடமாக வரன் பார்த்துட்ருக்காங்க. நடுவில் இவங்களுடைய அப்பா தவறிட்டதுனால இவங்களுக்குடைய திருமணம் தள்ளி போட்டதாகவும், ஸோ இப்போ உடனடியாக இவங்களுக்கு வரன் பார்க்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்ல குணமானவராக வேணும். ஓரளவு ஒரு டிகிரி கண்டிப்பாக படித்தவராக இருக்கணும். ஏதாவது ஒரு நல்ல ஒரு நிரந்தரமான வேலையில் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. மாப்பிள்ளையோட குடும்பம் ஓரளவு பெரிய ஃபேமிலியாக இருந்தாலும் ஓகே தான், நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய அம்மா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 10 சவரன் நகை போடுறாங்க. அவ்வளோதான் என்னால் செய்ய முடியும், மற்றபடி பெருசாக எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கள் வீடு ஆண் துணை இல்லாத வீடாக இருக்கிறதுனால மருமகன் ஒரு மகன் போல் இருக்கிறவராக வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. வீட்டோட மணமகனாக வந்தாலும் எங்களுக்கு ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா செல்வி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி கடக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்காங்க. இவங்க இப்போதைக்கு அதாவது எந்த ஒரு வேலைக்கும் போகலைங்க, ஆல்ரெடி போயிட்டு இருந்தவங்க தாங்க. பட் இவங்க கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் செகண்ட் மேரேஜாக இருந்தாலும் ஓகே, ஃபஸ்ட் மேரேஜாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தூத்துக்குடியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்த வீடு, நிலம் ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்குதுங்க, குத்தகைக்கு விட்டுருக்காங்க. இவங்களுடைய அப்பா கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க, அம்மாவும் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ரிச் ஃபேமிலி தாங்க. உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணா தாங்க. இவங்களுடைய அண்ணா ஐஏஎஸ் படிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி 1 வருடத்திலே விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. ஏன்னா கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லாதனால வரக்கூடியவருக்கும் குழந்தைங்க இல்லாமல் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு டிகிரி முடித்து தன்னை போலவே ஒரு டீச்சர் லைனில் இருக்கிறவர் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களும் கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணுறதுனால கவர்மெண்ட் ஜாபில் வரவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 40 சவரன் நகை போடுறதாகவும், அது இல்லாமல் ஒரு கார் வாங்கி தரதாகவும் சொல்லியிருக்காங்க. வீட்டோட மணமகனாக வேணுங்கிற மாதிரி இவங்க கேட்டிருக்காங்க. மேலும் இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.